கடை, இன்னும் மஸ்ஜித், இன்னும் உங்களோட வாகனத்தை, உங்களோட பிரதேசம் எல்லாத்தையும் பச்சை நிற கொடிகளை தொங்க விட்டு நல்லா அலங்கரிச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் குறைஞ்சது 12 மின்வில்களை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நபி நூர் மாசத்தோட 12வது இரவுல நன்மையை பெறணுன்ற நியத்தோட ஜிக்ரு கசிதாலாம் நடைபெறல. அந்த இஸ்திமாவில் கலந்து கொண்டு பச்சை நிற கொடிகளை ஏந்தியவர்களாய் கண்ணீர் மல்கிய கண்களோடு விடிகாலை வசந்தத்தை எதிர்பார்த்து காத்திருங்க. நபீனூர் மாசத்தோட 12வது இரவு முடிஞ்சிருச்சுன்னா நோன்பு வச்சுக்கோங்க. நமது இன்னுயிர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கட்கிழமை நோன்பு வச்சு அவங்க பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க. எப்படின்னா ஹஸ்ரத் சையதுனா அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திங்கட்கிழமை நோன்பு பத்தி கேட்கும்போது, இந்த தினத்துல தான் நான் பிறந்தேன், இன்னும் இந்த தினத்துல தான் எனக்கு வகி இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சஹூஹ் புகாரின்ற புக்கோட விரிவுரையாளர் ஹஸ்ரத் சையதுனா அபு கஸ்தலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மீலாத் விழாவை யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வருஷம் பூராவுமே நிம்மதியான வாழ்க்கையும் அவங்களோட அத்தியாவசியமான தேவை அனைத்தும் உடனடியா நிறைவேறும். இன்னும் மீலாத் விழாவை வந்துட்டு யார் பெருநாளாக்கி கொள்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அஸ்வஜர் அருள் பளிப்பானாக. மதீனா 2 காபத்துல்லா போன்ற வடிவத்தை வந்துட்டு வீட்டில் வைக்கலாம். ஆனா அதை தவாப் செய்யற மாதிரியோ அது பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி போட்டோலாம் வீட்டில் வைக்க கூடாது. ஜாஹிலியா காலத்துல வந்துட்டு காபத்துள்ளால 360 சிலைகள் வச்சிருந்தாங்க. நமது இன்னுயிர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் காபத்துல் முஷர்ரஃபாவை சிலைகளை விட்டு பரிசுத்தமாக்குனாங்க. எனவே வந்துட்டு மாடலா கூட பொம்மையெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு பிளாஸ்டிக் பூக்களை வைங்க. உருவம் வந்துட்டு தெளிவா தென்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு மஸ்ஜிது தெளிவா தென்பட்டலை அப்படின்னா அதை வந்துட்டு மஸ்ஜிது வீட்டுலலாம் தொங்க விடலாம். உருவம் தெளிவா தென்பட்டுச்சு அப்படின்னா அதை தொங்க விடக்கூடாது. இது வந்துட்டு பாவமான செயலாகும். மதீனா 3 மயிலே நாய் இந்த மாதிரி பொம்மைலாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே கேட்ல தொங்க விடுவோம்ல, இந்த மாதிரி செய்வது வந்துட்டு பாவமாகும். மிருகங்களோட உருவங்களை பற்றி 2 ஹதீஸ்களை கவனிச்சு அல்லாஹ் பயந்துக்கோங்க. யார் வந்துட்டு மிருகங்களோட உருவங்களை வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்துட்டு ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு யார் வந்துட்டு மிருகங்களோட உருவங்களை அமைக்கிறாங்களோ அவங்க அதுக்கு உயிர் கொடுக்குற வரை அல்லாஹ் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கு நம்மளால உயிர் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 4 மீலாதுலோட சந்தோஷத்துல வந்துட்டு சில இடங்கள்ல பாட்டுலாம் வைப்பாங்கல்ல, இந்த மாதிரி செய்வது வந்துட்டு பாவமாகும். இதை பத்தி 2 ஹதீஸ்களை கவனிங்க. முதல் ஹதீஸ் வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, டோல் புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகளை உடைக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் வந்துட்டு ஹஸ்ரத் சையதுனா லாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பாட்டு உள்ளதை நாசப்படுத்தவும் அல்லாஹ்வை கோபப்படுத்தவும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 5 கசிதாக்களோட கேசட்டுகளை போடுங்க, ஆனா சத்தம் கம்மியா வைங்க. ஏன்னா தூங்குறவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் தொழுகிறவங்களுக்கும் இடையூறு ஏற்படாதபடிக்கு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 6 தெருவுலையும் ரோட்லையும் போற முஸ்லிம்களுக்கு வந்துட்டு இடையூறு ஏற்படாதபடிக்கு அலங்காரம் செய்யவோ கொடிய நாட்டவோ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 7 பெண்கள் வந்துட்டு புர்கா போடாம அந்நிய ஆண்களோடு போவது வந்துட்டு ஹராமும் வெட்கக்கேடான செயலாகும். இன்றைய காலகட்டத்துல நடைபெறுவது போல சில பெண்கள் வந்துட்டு பர்தா அணியாம ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதும் மிகவும் மோசமான செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 9 மீலாது உலகத்துல வந்துட்டு முடிஞ்ச வரை ஒசுவோட இருங்க. ஜமாத்தோட தொழுவும் கட்டுப்பாட்டை வந்துட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாயகத்தோட நேசர்கள் வந்துட்டு ஜமாத் தொழுகையை விடுறவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 9 மீலாது உலகத்துல வந்துட்டு ஒட்டக வண்டியோ குதிரை வண்டியோ கொண்டு வராதீங்க. அதோட அசுத்தத்தால நாயகத்தோட நேசர்களோட ஆடை வந்துட்டு அசுத்தம் அடைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 10 மீலாது உலகத்துல வந்துட்டு பிஸ்கெட் டீ இதெல்லாம் கொடுக்கறது பதிலா சும்மா நிறைந்த பயானு இஸ்லாமிய புக்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. இதே மாதிரி நம்ம பழங்கள் சாப்பாடுலாம் கொடுக்கும்போது தூக்கி வீசாம மனுஷங்களோட கையில தாங்க, அது கீழே விழுவதும் கால்ல விதிப்படுவதும் அதோட கண்ணிய குறைக்காகும் அப்படின்னு சொல்றாங்க. மதீனா 11 மீலாது உலகத்துல வந்துட்டு பிரச்சனைகளா எதுவும் ஏற்படாதபடிக்கு நடந்துக்கோங்க. அடுத்தவங்கள கோபம் மூட்டாதபடிக்கு நடந்துக்கோங்க. அமைதியா இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மொட்டு மலர்ந்து பூ மலர்ந்து அனைத்து திசைகளிலும் ஆனதே வசந்தம்.
வந்ததே விடிகாலை வசந்தம் ஈத் மீலாத் நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் மீலாத் நபியில எப்படி நடந்துக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கவனமாக கேட்டீங்க அப்படின்னா இந்த